வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. ஆயிரக்கணக்கான வேலைகள் உலகத்தில் செய்கிறோம். நான் பாடம் எடுக்க ஆசைப்பட்றேன், பாடம் நடிக்கிறேன், யூடியூப் பண்ணுறேன், பாட்காஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தான் வேலைக்கு போகலாம், ஃபேக்ட்ரியில் இருக்கலாம், ஐடியில் இருக்கலாம், டிரைவரோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ, டான்ஸரோ, அக்கௌண்டண்ட்டோ, பேங்க்லேயோ, ஃபினான்ஸோ, இன்சூரன்ஸோ, பல லட்சம் வேலைகள் இந்த உலகத்தில் இருக்குது. எல்லோரும் வேலை ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு வாழ்க்கை முறையுமே, ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், குழந்தைங்கள் இருக்கும், அம்மா அப்பா, உறவினர்கள் சொல்லிட்டு வாழ்க்கை ஒன்று போயிட்டுருக்கோம். ஆனால் எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துலேயுமே இருக்கும் தெரியுமா? எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு கேள்வி இருக்கும். இந்த நாவலோட டைட்டில் வைப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் டைட்டில் வைப்பாங்க, அடிக்கடி கட்டுரைகளை எதை நோக்கி ஓடுகிறோம் நாம்னு எழுதுவாங்க. சில சமயம் இந்த காலங்காத்தால் வண்டியில் போய்ட்டுருப்பேன் ஆஃபீஸ்க்கு. எல்லோரும் எங்கடா அவ்வளோ அவசரமாக போகிறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குற ஒரு ஜோக்குன்ற. எங்கே தாண்டா போவாங்க இந்த டைமில் இவங்க அப்படிம்போம். நைட்டு 3 மணிக்கு எடுத்துகிட்டு போனால் கூட கும்பலாக இருக்குது சில ஏரியாலாம் சென்னையில். எங்கே தாண்டா போவீங்க அப்படிம்போம். ஸோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கான். என்னன்னா அவனுக்குள்ளே ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு அமைதியின்மை அவனுக்கு அப்போது அது அவனுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ட்ராவல் ஃபேஸில் தான் அவனுக்கு ஒரு அமைதியாக வருது. நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி காலைல எந்திரிச்சோன்னே எதுவும் உங்களுக்கு அமைதியை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஃப்யூச்சருக்கான ஒரு பதட்டம் தான். இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போக போகிறேன், பாஸ்கிட்ட திட்டு வாங்க போகிறேன், கொலி கூட பேச போகிறேன், வேலை செய்ய போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், ஒரு 5 வருஷத்தில் வீடு வாங்க போகிறேன், 10 வருஷத்தில் இதுக்காக கட்ட போகிறேன், இன்னொரு 1ஆம் தேதி வட்டி கட்ட போகிறேன்னு அந்த அமைதியின்மை தான் அமைதியை கொண்டு வருது. அதுதான் இங்கே பிரச்சனை. அங்கே ஆர்ட்லேயும் சரி, கலையிலையும் சரி, ஒரு அமைதியின்மை, ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி, இதுதான் ஒரு ட்ராமா, இதுதான் ஒரு பெயின், ஒரு அன்லிவ்டு பெயின், காட்டப்படாத வழிகள். இதுதான் ஒரு கலையை உருவாக்குது, கவிதையை உருவாக்குது, கதையை உருவாக்குது, சினிமா உருவாக்குது, நாவல், கூத்து, நாடகம். ஸோ இந்த சொல்லப்படாத வழிகள் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் மற்ற வேலையுமே. நம்ம என்னது வாழ ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு முன்னெடுப்பு. இது நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டை, தினசரி நிகழ்வை ரசிக்க விடாதுன்னு நிறைய பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன். உங்களால் அதை ரோட்டில் போகும்போது ஒரு அழகாக நாய்க்குட்டியை கவனிக்க முடியாது, ஒரு செடி வளர்ந்த பார்க்க முடியாது, ஒரு பூவை கவனிக்க முடியாது, வானம் அழகாக தெரியாது, மழை தெரியாது, பாலம் எவ்வளோ கவர்மெண்ட் கட்டியிருக்காங்கன்னு தெரியாது, புதுசாக பக்கத்தில் ஒருத்தர் வண்டியில் போகிறாங்கிறது எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வண்டியில் போகும்போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, காரில் போகும்போது ஜன்னலும் கதவை திறந்துட்டு அன்றைக்கி நாளை நோக்கி இல்லாத ஒரு நாளை நீங்கள் ஜன்னலேருந்து வெளியே பார்க்குற அழகான மரத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணி அந்த இமேஜ் வைப்பீங்க. என்றைக்காவது வெளியில் போகும்போது ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ட்ராவல் மட்டும் பண்ணியிருக்கீங்களா? நினைவுகள் இல்லாமல் சும்மா வச்சு பாருங்கள். வெறும் வண்டிகளை மட்டும் பார்த்துருக்கீங்களா? வெறும் வானத்தை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? எவ்வளோ டைப் ஆஃப் மேகம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வண்டி பைக் ஓட்டும் போதும் அவங்களோட கால் செருப்பு அந்த கீர் போடுறதை பார்த்துருக்கீங்களா? கை மோதிரத்தை கவனிச்சிருக்கீங்களா? ஒவ்வொருத்தவங்க முடி எவ்வளோ காற்றுல ஆடுது, எந்த நாய்க்குட்டி எந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, என்னென்ன பறவைகள் பிஸியான ஸ்ட்ரீட்டில் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்குன்னு வரைக்கும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில சமயம் நான் அந்த விஷயத்தை நான் எப்போயாவது பார்ப்பேன். அது எனக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட தியான முறையில் ஒன்று. இன்றைக்கி மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கிட்ட நைலோ சென்னையெல்லாம் போட்டு புல்வெளி மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு முறை சைனா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி போட்டது. அதில் ஒரே ஒரு கொக்கு, குட்டி, அது கொக்கு தான், நிறைய கொக்கோ அழகாக நடந்துக்கிட்டுச்சு, குட்டி கொக்கு. டிராஃபிக்கில் என் ஃப்ரண்ட்டில் யுகேஷனை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் பின்னாடி உட்காந்துருந்தேன். என்னால் ஓட்ட முடியாதனால வேடிக்கை பார்க்க முடிஞ்சது. டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறோம். அது அழகாக அடி மெதுவாக நடந்து, அது தொல்லை போன யாருமே இல்லை, அடி மெதுவாக சில நடந்து கழுத்தை அப்படியே ஆட்டிக்கிட்டே போகுது. அதுக்கு பின்னாடி ஃப்ளைட் அழகாக பறந்துக்கிட்டு இருந்துச்சு, கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்டுகள்லாம் என்னென்னா ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு நடுக்கம். இன்னொன்று அப்போ இது இல்லாமல் வாழணும்னு ஆசைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இது இல்லாமல் உங்களால் வாழ முடியாதுங்கிறதான் உண்மை. உங்களோட பயத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பயம்னு எழுதுங்களேன் ஒரு நோட் புக்கில். அதெல்லாம் நீங்கள், அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை. அது நாளைக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா 2 நாள் நீங்கள் செத்துடுவீங்க. உங்களோட ஐடென்டிட்டியே உங்களோட பயத்தை சுற்றி தான் இருக்குங்கிறது தான் இங்கே நம்ம ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் யாருங்கிறத உங்கள் நடுக்கமோ, உங்கள் வலியோ, உங்கள் பெயினோ, உங்கள் பயமோ, உங்கள் ட்ராமாவும் சொல்லுமே தவிர எல்லாத்தையும் எடுத்துங்க நீங்கள் நத்திங்னஸ். நம்ம நத்திங்னஸ்ங்கிறத ஒத்துக்க முடியாமல் நம்ம கட்டுற மல்லு தான் வி ஆர் சம்திங்கிற ஒரு போராட்டம். இந்த அமைதியை நம்ம டெய்லி போயிட்டுருக்கு. ஆங்ஸைட்டியில் தான் உலகம் ஏங்குது, அட்வர்டைஸ்மெண்ட் ஏங்குது, கேபிட்டலிசம் ஏங்குது, சமூகம் ஏங்குது, குடும்பம் ஏங்குது, கவர்மெண்ட் ஏங்குது, அரசாங்கம் ஏங்குது, போலீஸ், இராணுவம் எல்லாமே ஒரு ஆங்ஸைட்டியில்.
இல்லாத ஒரு ஃப்யூச்சரை நடந்த ஒரு பாஸ்ட்டை தள்ளி இருக்கிற ப்ரெசண்ட்டை நாசமாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆங்ஸைட்டி வாழ்க்கை. இதுதான் இப்போ இருக்கிற உலகத்தோட பிரச்சனை. இது எல்லாருக்குமா இருக்கிற பிரச்சனை. இந்த கோடியிலேருந்து அண்டார்டிகா அந்த கோடிக்கிற சயின்டிஸ்ட் வரைக்கும் அவனால் அன்றைய நொடியை ரசித்து வாழ முடியாது. ஒரு அமைதியின் மேலே தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகரமாக இருக்கிறதுக்கு முன்னாடி காடாலாம் இருக்கும்போது அமைதியின்மை லாஜிக்கு. ஏன்னா அப்போது வீடு கிடையாது, நகரம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. காட்டுக்குள்ளே மனுஷனாக வாழ்கிறவன் அமைதியின்மையாக தான் இருக்கணும். ஏன்னா எப்போ இருந்து எங்கே டேஞ்சர் தாண்டுங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு பாம்பு வரலாம், புலி வரலாம், சிங்கம் வரலாம். பக்கத்து காட்டிலேருந்து இந்த காடை தெரியாத ஒரு அவங்களும் நம்மளை கொண்டுட்டு நம்ம தலையை பரிசாக கொண்டு போனால் ஏகப்பட்டது இருக்கும். இப்போ என்ன குறை? இப்போ காடு அழிச்சாச்சு, விவசாயம் வந்துருச்சு, சிட்டி கட்டிட்டோம், பார்டர்லேயே நம்மளோட ஊர் இல்லை, தள்ளி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், நமக்கு வீடு வாசல் இருக்கும் பொழுதும் அதே அமைதியின்மை எங்கே இருந்து வருது? அதை யோசிக்கணும்ல. சொல்கிறீங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம், உலகத்தை ஜெயிச்சிட்டோம், இவ்வளவு மில்லியன் வருஷம் தாண்டி நாகரிகமாக இருக்கும்னா நமக்குள்ளே அந்த ஆங்ஸைட்டி அப்படியே போயிருக்கணும்ல. ஏன் போகல? இதுதான் அடுத்து. அது ஏன் போகலன்னா அது போகாது. மனம் பதட்டத்துக்குனே பேர் போனது. பதட்டத்தோட தாய் அந்த மனம். ஒன்றை ஆல்ரெடி நல்லாவே இருக்கிற ஒன்றை நீயே உன்னை ரெண்டாக கம்மியாக பொழந்து நீயே உன்னை ரெண்டாக்கி அதை நீயே திருப்பி உங்ககிட்ட சேர விடாமல் உன்னை கான்ஃப்ளிக்ட்லேயே வச்சுருக்கிற வேலையை மட்டும் தான் மனசு சூப்பராக பண்ணிக்கிட்டே இருக்கும். உன்னை கம்மி 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 கம்மி, நீ ஒன்றும் இல்லை. ஆலன் மூரோட அழகான ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கும். திடீர்னு பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஒருத்தர் இருப்பான். ரொம்ப அசிங்கமாக இருப்பான். அவனுக்கு வெளியில் வரவே மாட்டான். அவன் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடப்பான். ஆனால் சூப்பராக காஸ்டியூம் டிசைனிங் பண்ணுவான். ஸோ அவன் அசிங்கமாக இருக்கிறதுனால மற்றவங்க அழகாக இருக்கணும்னு டிசைன் மட்டும் பண்ணி கீழே பேப்பர் அனுப்புவான். அந்த டிசைனை போட்டு எல்லா பொண்ணுங்களும் அவனை அழகாக தெரிவாங்க. அத்தனை அழகான பொண்ணுங்களுக்கும் அவனை பார்க்கணும்னு ஆசை. ஆனால் பெரிய கோடீஸ்வரன் ரூம் விட்டு வரவே மாட்டான். அப்புறம் கடைசியில் ஒரு அழகான பொண்ணு ஒன்று லவ் பண்ணும். அவனை தான் நான் கட்டிப்பேன்னும் தேடி போய் அவனை போய் லவ் பண்ணுறதுக்குள்ளே அவனை யாருக்கும் வாழ தகுதியில் தற்கொலை பண்ணி செத்துருவான். இந்த பொண்ணு உள்ளே போவா, முடி மறைஞ்சி அவன் பாட்டு உரமாக கிடப்பான். முடியை விலக்கி பார்த்தா ஒரு அழகான ஒரு இளைஞன். அவங்க அம்மா அவனை அசிங்கம்னு சொல்லி அவனை கண்ணாடி பார்க்காமலேயே அவனை வளர்த்துருக்கோம், வீட்டுக்குள்ளேயே வச்சு. அவனுக்கு தான் அழகுன்னே தெரியாமலே அவன் செத்துருப்பான். இந்த கதை ரொம்ப நாளாக என் மனசை போட்டு வருடிக்கிட்டே இருந்த ஒரு கதை அது. இதுதான் நம்மளோ. புத்தர் இல்லைப்பா நீ அழகுதான் அப்படிம்பார், ஓஷோ நீ அழகுதான், ஜேகே நீ அழகுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் இல்லைங்க நான் அசிங்கம் தாங்க, நான் கண்ணாடி பார்க்கலையே. நான் பார்த்துட்டேன்டா. புத்தர் சொல்லுவார் நான் பார்த்துட்டேன், நானும் நீ தான், ரெண்டும் ஒன்று தான், அதை புரிஞ்சுக்கோ. இல்லைங்க நான் அசிங்கங்க, எனக்கு தெரியுங்கன்னு கடைசி வரைக்கும் அந்த அழகுங்கிறத தெரியாமல் இறந்து போகிற அழுக்கான அசிங்கம் நினச்சிட்டு இருக்கிற உயிரினங்கள் நம்ம எல்லாருமே. இதுதான் வாழ்க்கையோட அந்த ஒரு மூவிங் ஃபோர்ஸுமே இதுதான். நல்லா இருக்கிற தன்னை நல்லா இல்லைன்னு நம்ப வச்சு நீ கடைசி வரைக்கும் அதை தேடியே நீ செத்து போயிடுறது தான், அழியிறது தான். அதனால மரணம் மேலே பயம் வருது. ஏன் மரணம் நமக்கே ஹோல்சமாக இல்லை? சரி, பிறக்கும்போது குழந்த, நமக்கு உலகம் தெரியாது, அழுகுறோம். இறக்கும்போது ஹாப்பியாக தானே போகணும். அப்போ அந்த 80 வருஷம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? குழந்தையாக இருக்கும்போது எதுவுமே ஞாபகம் இல்லை, வெளியில் திடீர்னு அம்மா வைத்தது கிழிச்சிக்கிட்டு வர அழுகுற. இறக்கும் பொழுது ஏன் ஒரு பக்குவம் வரல, அமைதி வரல? ஏன்னா உலகத்தை கடைசி நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, மனசால் அதை புரிஞ்சிக்க முடியாது. வெளியில் இருக்கிற அறிவியலில் அதுக்கான இது இன்னும் கண்டுபிடிக்கல. ஒரே வழி நீ உன்னை அறியறது தான். அதை அறிஞ்சால் மட்டும்தான் மரணத்தை வெல்லுதல் அப்படின்றானுங்க. நீ கண்ணை மூடும்போது உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக சாகணும். அந்த வரம் யாருக்கு இருக்கோ அவன் தான் நல்ல மனுஷன். இப்போ இந்த அமைதியின்மை, பதட்டம் இதெல்லாம் போனோம்னா ஒரே விஷயந்தான், உள் சார்ந்த அறிவியலை எல்லாருமே கற்றுக்கணும். நீ ஓஷோ போ, ஈஷா போ, ரவிகிருஷ்ணா போ, 1000 புக்கு படி, என்ன வேணால் பண்ணிக்கோ. உன் இஷ்டம் உங்கள் இஷ்டம். எனக்கு எவனை பிடிக்குதோ போ. அவன் நல்லவனா ஃப்ராடெல்லாம் பார்க்காத. எல்லாருமே வழிகாட்டுற ரோட்டில் உட்காந்துருக்கிற டீ கடை தாத்தா தான். அண்ணே இந்த ஏரியா பண்ணே போனோன்னா ஒரு ஆட்டான இந்த பக்கம் போய் ரைட்டு போய் லெஃப்ட்டு பார்ப்பாம்பார். அதுக்காக அவர் ஒன்றை கூட்டிகிட்டு போக போகிறதில்ல, அவரும் வாழ்க்கையை காப்பாற்றலை. நீ கேட்டால் அவர் கை கட்டினார், அந்த இடத்துக்கு நீ தான் வண்டியில் போகணும். இப்படி நினச்சிக்கிங்க எந்த ஒரு இதுவுமே. இப்போ சத்குருவோ இங்கே இருக்கிற சாமியாருங்களோ எல்லாருமோ யார்கிட்ட எங்கே வேணால் போய்க்குங்க, என்ன கிளாஸ் வேணால் போய்க்குங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு கை தான் காட்டாங்களே தவிர அவங்க காலில் உழுது கிடக்கணும்னு யாருக்கும் தேவைமையிற வேணாம். ஏன்னா உங்கள் உடம்பை உங்கள் உயிரை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொருத்தன் உனக்குள்ளே போகணுன்னா சொல்லுமே தவிர அவன் உங்களுக்காக போக முடியாது.
ஸோ அங்கேயே வந்து வழிகாட்டுற ஒருத்தரை எல்லாமே அவர் தான் நினைக்கிற அந்த பொய் விஷயம் வெளியே தாண்டி வந்துருச்சுன்னா இந்த உள் சார்ந்த விஷயம் வெளியே வந்துடும். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தியானம் கற்றுக்குங்க. நல்லதோ கெட்டதோ காலையில் 5 நிமிஷம், நைட்டு 5 நிமிஷமாவது கற்றுக்குங்க. ஒரு 10 செகண்டாவது கண்ணை மூடி உங்களுக்குள்ள இருக்கிற நத்திக்னஸை ஃபீல் பண்ணிவிடுங்களேன். எங்கள் வெளியில் கல்லுக்கெல்லாம் வச்சு பல கோயிலை, சர்ச்சு, மாஸ்கெல்லாம் கட்டி இன்னைய தேதி வரைக்கும் பல கோடி மக்கள் தினமும் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க கடவுளோட பெயரால். அதை தூக்கி போட்டுருங்க, அது எந்த பிரயோஜனமும் இல்லை, அது பொய்த்திருது. இந்நேரம் கடவுள் இருக்குன்னா எல்லா மதத்து கடவுளும் அந்தந்த மதத்துக்காரங்க செத்த நம்பருக்கு இந்நேரம் இறங்கி வந்திருக்கணும். தான் மக்களுக்காவது பரவாயில்ல, அடுத்த கடவுளை கோவப்படுத்தாவது என்ன தைரியம் இருந்தால் யார் மேலே கை வைப்பேன்னு வந்திருக்கணும். வரலையே, வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். காசால சிந்த ரத்தத்துக்கு நேரம் வந்திருக்கணும். வெறும் அழுகையின் ஓலங்களும் தன் நிலத்தை காப்பாற்றுற அது ஒரு பேசிக் ஒரு பேசிக் சுதந்திரம். ஏன்னாலும் நான் வந்து ஏன்னா உண்மையிலே இயற்கையை அழகானதில்லை, பசுமையானதில்லை, நேச்சர் நல்லதில்லை. நம்ம நேச்சரை அழித்து நமக்கான உலகத்தை உருவாக்குறது தான் பேசிக் சயின்ஸ். நமக்கு அப்படி தான் தரப்பட்டிருக்கு விதி. அதனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த இடத்த ஓன் பண்ணிக்க ரைட்ஸ் இருக்குது. ஏன் தாத்தன் ஒன்றும் அந்த நிலத்தை எனக்கு தங்கிறதுக்கு கொடுத்தானா அவன் கேட்டுக்கிட்டோம். அதை கூட உதவி பண்ணாத கடவுள் எதுக்கு? இவ்வளவு கண்ணீர்கள், இவ்வளவு சரி. யூதர்கள் இதில் தப்பாகப்பட்டோம். யூதர்களை அவன் கொண்டான், நாஜி கொண்டான். கேம்பில் அவ்வளோ பேர் கேஸ் சாம்பல் கத்தும் போதும் வராத அந்த கடவுள் எதற்கு? 2 பேரும் வரலை. ஸோ இந்த பதட்டமின்மையை குறைக்கணும்னா நம்ம முதல்ல நம்மளோட தன்மை மாறணும். இந்த உண்மையை தேடுற வழியை எல்லாரும் அப்படின்னாங்க அந்த உண்மையை தேடுற சாமியாரை போகணுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா? அப்படி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சராசரி வேலை இருந்துக்கிட்டே உங்களை நீங்கள் நல்ல மனுஷனை மாற்றிக்கலாம். ஒரு தியானம் உங்களை மாற்றும், ஒரு ஓஷோ புக் உங்களை மாற்றும், கான்ஷியஸ்னஸ் ஸ்டடீஸ் உங்களை மாற்றும், குவாண்டம் ஃபிசிக்ஸ் உங்களை மாற்றும். நமக்கு மேலே என்ன இருக்குது? டைம்னால் என்ன? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் தாண்டி ஒன்று இருக்கா? அது காஸ்மோஸ்னால் என்ன? பிளாக் ஹோல்னால் என்ன? குவாண்டம்னா என்னன்னு எல்லாருமே கற்றுக்கலாம். அது ஒன்றும் சயின்டிஸ்ட்கான லேபுகளுக்கான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் தான் எங்கேருந்து வந்தால் எங்கே போகிறாங்கிற கேட்குற உரிமையும் அதை தர்றதுக்கான விடையோட ரைட்ஸும் அவனுக்கு இருக்குது. அந்த விஷயம் இங்கே எல்லாருக்கிட்டையும் இல்லாதனால தான் இவ்வளோ ஒரு பதட்டத்தன்மையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறீங்கன்னு கேளுங்க. காலைல நீங்கள் எந்திரிக்க எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு கேளுங்க, ஏன் போகிறீங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு எதுக்குமே பதில் இருக்காது. லட்ச மக்கள் தினமும் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. திருப்பி அங்கே வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் அதை ஓய்வு நினச்சிக்கிறான், அது உழைப்பு, அது தன்னை ஃப்யூச்சருக்கு கொண்டு போகணும்னு ஆஃபீஸில் நினச்சிக்கிறான். இந்த வீடு தனக்கான உறைவிடம், தனக்கான கோயில் நினச்சிக்கிறான். 2மே இல்லைங்கிறது அவனுக்கு மரணத்தப்போ தான் தெரியும். ஒரு தோல்வியப்போ தெரியும், ஏமாற்றும் போது தெரியும், ஒரு போரில் ஒரு குண்டு விழும்போது நாட்டுக்காரனுக்கு தெரியும். அப்போது வெளி உலகம், அந்த ஸ்தூல உலகம் எல்லாமே நிலையாண்மைனா உள்ளுக்குள்ளே நீ என்ன வரைக்கும் அது மட்டும்தான் உண்மை. கடைசியில் அது மட்டும்தான் ஜெயிக்குது. எல்லா தத்துவமும், இசமும், புத்தகங்களும், கடவுளும், மதங்களும் தன்னை உணர்ந்த மனுஷன் மட்டும் தோற்று போயிடுவான். இங்கே அந்த அறிவியல் இங்கே பெருசாக வளரணும், அதுக்கான அவேர்னஸ் வரணும், அதுக்கான எஜுகேஷன் வரணும். அதை நீங்கள் மெட்டீரியல் வேர்ல்டு தான் முக்கியம்னா இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரன்லாம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள். எலான் மஸ்க் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், பில்கேட்ஸ் என்ன பண்ணிருக்கான் பாருங்கள், அந்த ஐலாண்டில் இருக்கிற அத்தனை கோடீஸ்வரன் என்ன பண்ணுறதான்னு பாருங்கள். அதுதான் உலகத்தோட அமைதியை கொண்டு வருமா? கிடையாது. உலகத்தோட பீஸை கொண்டு வருமா? கிடையாது. மிகப்பெரிய கோடீஸ்வரங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பணம் எதையும் சரி பண்ணாது, பவர் எதையும் சரி பண்ணாது, போர் சரி பண்ணாது. அப்போ எது சரி பண்ணும்? நீங்கள் எல்லாம் வேணான்னு லூஸுன்னு நீங்கள் கிண்டல் பண்ணுற அந்த அன்பு தான் சரி பண்ணும். எப்படி ஒரு மனுஷன் நம்மள அன்பு வைப்பான்? அவனுக்கு தாயாருன்னே முதல்ல தெரியலையா? எனக்கு கேள்வியாக தெரியலையா? அப்புறம் தான் நான் பதிலும் பாருல வசூல்ராஜா. தாயாருன்னு தெரியாதவனுக்கு அடுத்தவங்க எப்படி அன்பு வைப்பான்? தன்னோட ஊண்டை ஆற வைக்கிறதுக்கே அவனுக்கு வருடங்கள் தேவைப்படும் போது மற்றவன் காயத்தை எப்படி ஆற்றுவான்? தான் வலி, தான் ட்ராமா, தன்னோட பதில், தான் யாருங்கிற கேள்வி. ரமண மகிழ்ச்சி நான் யாருங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பதிலை தாண்டிட்டு செத்து போயிடு அப்படின்ட்டார். தன்னையே புரியாதவன் மடுத்தவனை எப்படி புரிஞ்சுப்பான்? தன்னை எவனா புரிஞ்சுக்கிறானான்னு வெளியில் ஒருத்தனை தேடுறான். அது அன்பாக மாறுது, குடும்பமாக மாறுது, காதலாக மாறுது, நட்பாக மாறுது, உறவாக மாறுது. அது ஏன் மாறும்போது நமக்கு பொய்க்குது, அழுவ வருது, கண்ணீர் வருது, நம்மளை விட்டு எல்லாம் போகிறாங்கன்னு வருத்தப்படுது.
யாரும் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. நம்மளை மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதும் நடக்காது. அறிவியலாகவே சாத்தியம் இல்லை. உங்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுங்கிறது மிகப்பெரிய ஒரு சுதந்திரம். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. சும்மா கண்ணாடி வச்சு பாருங்களேன். உங்களை மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். மற்ற எல்லாரையும் புரிஞ்சிக்க ஆரம்பித்தா அவங்க வழியெல்லாம் அவங்க மனசில் வந்து உட்காரும். நீங்கள் 2 நாள் செத்து விடுவீங்க. உங்களுக்கு பார்க்குறவன் மனசெல்லாம் புரிய ஆரம்பிச்சதுன்னா அது பாரமாக வரமா? பதட்டமின்மையில் தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தினமும் காலையில் கோடி மக்கள் காலையில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டே தான் இருக்காங்க. மாலையும் இரவும் பகலும் போயிட்டே தான் இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு பதிலை தேடி. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்து ஆணி மாதிரி மனசில் கொக்கிட்டு இருக்கிற பதில் கிடைக்கும்னு. ஆனால் பதில் வந்து அது அலைச்சலில் இல்லை. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அழகான வானத்தையும் இத்தனை கால்களையும் தாண்ட மணல் துகள்லையும் இது 2த்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிற தாங்கிட்டையும் தான் அது அமைதி இருக்கே தவிர வெளியில் இல்லை. அது வரைக்கும் பதட்டமும் பயமும் ஆங்ஸைட்டியும் ட்ராமாவும் திசை தெரியாமல் நடந்து போகிற காலங்களும் தான் இந்த உலகத்தை ஒப்பிக்கிட்டு இருக்கும். விஜயவர்தராஜன், ஓக்கலொலி.